இங்கே முத்து வேற ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து இங்கே வீட்டில் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கதை விஜயா பார்த்துட்டு விஜயா இங்கே மீனாட்ட சொல்கிறாங்க. நான் கூட இது கூட இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, இவன் இந்த அளவுக்கு உன் மேலே கோவப்படுறதே பெரிய விஷயந்தான். ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். நான் எதிர்பார்த்ததை விட இவன் கொஞ்சம் கம்மியாக தான் உன்கிட்ட நடந்துக்கிறான். என்னமோ இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் இருக்கு மீனா உனக்குன்னு சொல்லி இங்கே ரொம்ப சந்தோஷத்தோட விஜயா போக இதையெல்லாம் பார்த்த மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அத்தை ஏன் இப்படி இருக்காங்க? இந்த வீட்டில் எல்லா பசங்களும் ஒன்றுன்னு நினைக்கிற மனசே இவங்களுக்கு வரமாட்டுது. நம்மளை மட்டும் எதுக்காக ஒதுக்கி வச்ச மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் நம்ம அத்தை மட்டும்தான் நினைச்சு இங்க மீனா ரொம்ப கவலையில இருக்காங்க. முத்து புலம்பிக்கிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்க மீனா நைட்டு ஃபுல்லா தூங்கவும் இல்லை. காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறாங்க. முடிச்சு வச்சுட்டு இங்க பூவெல்லாம் கொடுக்கறதுக்காக வெளியில கிளம்பிட்டு இருக்க நேரத்துல மீனாகிட்ட வந்து முத்து பேசக்கூட இல்லை. இங்க மீனா அவங்களுக்காக சாப்பாடு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவர் அதை சாப்பிட கூட இல்லை. நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறப்பான்னு சொல்ல எங்க அண்ணாமலை, என்னப்பா என்ன பிரச்சனை, உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனையா? காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்க ரெண்டு பேரோட முகமும் சரியே இல்லைன்னு சொல்ல அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஆமாங்க, இந்த வீட்டில் நடக்கிறது இவங்களுடைய தனிப்பட்ட விஷயமா இருந்தால் அதை அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க. அதுவே இங்கே மனோஜ் ரோஹிணின்னு வரும்போது மட்டும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் நிற்க வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் இப்போ அதை சொல்ல தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்ல, அத்தை சும்மா இருங்கத்த அப்படின்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. நீ சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இங்கே நைட்டு நடந்த விஷயத்த சொல்ல எங்கள் அண்ணாமலை கோவத்தோட முத்துவை பார்க்குறாங்க. இங்கே வாடா முத்து அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்ட உடனே இப்போ அப்பா உனக்கு கொடுப்பாரு பாருன்னு அங்கே மனோஜ் ரோஹிணிகிட்ட சொல்ல, சும்மா இரு அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி மனோஜ் அமைதியாக நிற்க சொல்கிறாங்க. பக்கத்தில் போகிற முத்துக்கிட்ட எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போ தான் நீங்கள் நல்லா வாழ்க்கையில் முன்னேறி வரீங்கன்னு நானும் நினச்சி சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீ இப்படி திரும்பவும் பழைய நிலைமைக்கு போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா முத்து. இப்போ வரைக்கும் உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். நான் மட்டும் இல்லை, உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்க பேர் நிறைய பேர் இருக்காங்க. நீ இப்போ பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாகவும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த இடத்துக்கு போயிட்டுருக்கவனாகவும் இருக்க. நீ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு எல்லாமே காரணம் மீனா தானே. அப்படி உன்னைய நினச்சி உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சு உன்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நடத்துகிற மீனாவுக்கு நீ என்னடா சந்தோஷத்தை கொடுத்துருக்க அப்படின்னு எங்கள் அண்ணாமலை திருப்பி கேள்வி கேட்க, என்னப்பா அவளை நான் சந்தோஷமாக பார்த்துக்கல என்ன? இப்போ வரைக்கும் நான் அவளை சந்தோஷமாக தானேப்பா பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது, எப்படி நடந்துட்டு அவளுக்கு பிடிக்கும்னு இப்போ வரைக்கும் நான் இந்த ட்ரிங்க் பண்ணாமல் கூட தானேப்பா இருந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, இதெல்லாம் அவளுக்கு சந்தோஷம் இல்லைடா. இது ஒரு பக்கம் நீ சொல்கிற மாதிரி அவளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே பிறந்த வீட்டில் கிடைக்கிற சந்தோஷம்தான். இது எந்த பொண்ணுக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி, ஸ்ருதி, விஜயா எல்லாருமே பார்க்க 3 பேருக்கும் எதுவுமே பேச முடியாமல் அண்ணாமலையை பார்க்க அண்ணாமலை இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடா முத்து, என்னதான் பிறந்த வீட்டில் யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் உள்ளவங்க வெறுத்தே ஒதுக்குனாலும் சரி, கட்டின பொண்ணுங்க இங்கேருந்து தான் பிறந்த வீட்டை தேடி போய் நிற்கிறது தான் இப்போ வரைக்கும் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. எவ்வளோ ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் இருந்திருந்தா மீனா நீ சொல்கிறதையும் கேட்காம அங்கே போய் நின்று இருப்பா. அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அவளோட மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டோமே, நம்மளுடைய தேவைக்காக அவளை போக வேண்டாம்னு சொல்லிட்டோமே நினச்சி நீ அதை யோசிச்சு பார்த்தியாடான்னு எங்கள் அண்ணாமலை கேள்வி கேட்க முத்துவுக்கு பதிலே இல்லாமல் நிற்கிறாங்க. எதையுமே யோசிச்சு செய்டா முத்து, உன்னோட சந்தோஷத்துக்காக அவள் ஒன்று ஒன்றையும் செய்யும்போது அவளோட சந்தோஷத்துக்காகவும் நீ சில விஷயங்களை யோசிச்சு பண்ணிதாகணும். இப்படி உன் விருப்பத்துக்காக நீ அவளை போக வேண்டாம்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட அது வந்துப்பான்னு சொல்கிறாங்க. போதும் முத்து, இதுக்கப்புறம் நீ எதுவுமே என்கிட்ட பேச வேணாம். நைட்டு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அப்போவே எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அப்போவே உன்னை வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பியிருப்பேன். என்ன இந்த மீனா அப்போ கூட உன்னை காப்பாற்றி தான் விட்டுருக்கான். ஆனால் நீ அவளை புரிஞ்சிக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை முத்துவை திட்டிட்டு உள்ளே போக முத்துவும் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு இதை கோபத்தோட வெளியில் கிளம்பி போகிறாங்க. அதே நேரம் இங்கே நின்றுட்டுருக்க விஜயாவும் ரோஹிணியும் மீனாவை பார்த்து நக்கலான ஒரு சிரிப்பு சிரிக்காத பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ருதி, ஆமாம் இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலலாம் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாலாம் முக்கியமே இல்லையா? ஏன் ரோஹிணி, நீங்கள் தான் உங்கள் அப்பாவை இது வரைக்கும் கண்ணிலே காட்டலை, அப்படி இருந்தும் உங்களுக்கு உங்கள் அப்பா மேலே பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்க எங்கள் ரோஹிணி எதுவுமே பேசாமல் நிற்க உடனே எங்கள் விஜயா கேட்குறாங்க, என்னம்மா நீ இவளுக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுவும் ரோஹிணியை கேள்வி கேட்குறேன்னு சொல்ல, தப்பு நியாயம்னு இருந்தால் அது யாராக இருந்தாலும் கேட்டு தானே ஆண்டி ஆகணும். ஏன் உங்களுக்கு உங்கள் பிறந்த வீடு பெருசாக தெரியாதா? அதே போல தான் இப்போ என்னைய கூட இங்கே ரவி போக வேண்டாம்னு சொன்னாலும் நான் போகாமல் இருந்துடுவேனா? ஏன்னா என்னதான் எங்கள் அம்மா அப்பா தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க என்னோட அம்மா அப்பா தானே. அதுக்காக நான் அவங்கள பாசம் இல்லைன்னு தூக்கி தூர போற்ற முடியுமா? அவங்க தப்பு செஞ்சால் கண்டிக்கவும் தோணும், அதே நேரம் அவங்க பக்கம் நிற்கவும் தோணும். ஆனால் அதுக்காக மொத்தமாக அவங்கள தூக்கி எறிஞ்சிடலாம் எனக்கு தோணாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், மீனா இப்போ வரைக்கும் நீங்கள் கவலைப்படுறதுல ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ண தப்பை விட மோசமான தப்பை பண்ணவங்களாம்
இங்கே ஏளனமாக பார்த்து சிரிக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் தம்பியை பார்க்க தானே போனீங்க, இதை பெரிய விஷயமா ஆக்குனது ஆண்டி தானே. அப்போ தப்பு எல்லாமே ஆண்டி மேலே தான் இருக்குது. நீங்கள் இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் வாங்க மீனான்னு சொல்லி இங்கே ஸ்ருதி மீனாவை கூட்டிகிட்டு போக. வர வர இந்த ஸ்ருதிக்கு திமிரு அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. இவளை அடக்கணும்னு நம்ம தான் நினைக்கிறோம், ஆனால் அவள் தான் நம்மளை அடக்கி ஆண்டுருவா போல அப்படி நினச்சிட்டு இங்கே பயங்கர வெறுப்பில் விஜயா நின்றுட்டுருக்கேன். இங்கே ஸ்ருதி வேற அப்பாவை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்மக்கிட்ட ஆண்டி வந்துட போகிறாங்களே நினச்சி ஸ்ருதி நைஸாக நழுவி அங்கிருந்து போக இங்கே விஜயா பயங்கர யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. எல்லாம் 4 வார்த்தை பேசிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ தான் இங்கே வந்து விஜயாவுக்கு பார்வதி கிட்டேருந்து ஃபோன் வருது. பார்வதி ஃபோன் அட்டன் பண்ணுறதுமே பார்வதி சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல. என்ன விஷயம், என்னவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ஸ்ருதி வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் நின்று தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இங்கே விஜயா அதை கவனிக்காதவங்க பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. பார்வதி சொல்கிறாங்க, ஸ்ருதி இருக்கால, ஸ்ருதி நேற்று ஹாஸ்பிட்டல் வந்தா நான் பார்த்தேன்னு சொல்ல. ஸ்ருதியா, எந்த ஹாஸ்பிட்டல், எப்போ? ஸ்ருதி வீட்லேயே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஸ்ருதியும் காதில் வாங்கிக்கிறாங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியலேன்னு சரியாக அவங்களுக்கு புரியவில்லை. நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ருதி வந்தா, கொஞ்சம் அமைதியாக பேசு, இது ஸ்ருதி காதுகளில் விழுந்துட போகுதுன்னு சொன்ன உடனேயே இங்கே விஜயா வந்துட்டு அப்படியே அடங்கி போயிடுறாங்க. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஸ்ருதிக்கு வந்து ஒரு சந்தேகத்தோடையே வீட்டிலேருந்து கிளம்பி வெளியிலையும் போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து நடந்த விஷயங்கள், அதாவது ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே விஜயா கிட்ட வந்துட்டு பார்வதி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. உண்மையிலேயே நீ சொல்கிறதெல்லாம் நிஜமானு கேட்க, ஆமாண்டி, நான் இதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு உன் மருமகன் நினச்சிட்டான். அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகிற ஒரு விஷயமா? அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் நான் இந்த விஷயத்தையே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீதா மூலமாக விசாரிக்கவும் சொல்லியிருக்கான். அதுவும் சீதா விசாரித்து சொல்லிட்டானா போதும், அப்புறம் இங்கே உன் பையனுக்கு குழந்தை வாடகத்தாய் மூலமாக தான் பிறக்கும்னு சொன்ன உடனே இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியில் விஜயா நின்றுட்டே இருக்காங்க. என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல். அதுக்கு அங்கே பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன்ல, சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனையும் வச்சிடுறாங்க. இதனால் எங்கள் விஜயா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. என்ன திமிரு இருந்தால் இவளுக்கு இவ்வளோ பெரிய தைரியம் வந்திருக்கும். வீட்டில் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இங்கே ரவிக்கிட்ட சொன்னாலா என்னன்னு தெரியல. முதல்ல ரவியை கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை இல்லை அவளும் வீட்டுக்கு வரட்டும், 2 பேரையும் நிற்க வச்சு இந்த வீட்டில் கேள்வி கேட்டுதாகணும். இது இந்த குடும்பத்தில் எல்லாம் பண்ணுற வழக்கமே கிடையாது. அவங்களுக்கு விருப்பம்னா இப்படியெல்லாம் செய்வாங்க. அதுவும் இந்த ஸ்ருதி இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது அவளுக்கு எதுவும் குறையில இருக்குமோ என்னமோ, அதை வெளிக்காட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பொய் சொல்லி வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை இங்கே அவங்க அம்மாவே போட்டு கொடுத்தாலும் போட்டிருப்பான் அப்படின்னு நினச்சி பயங்கர வெறியில் இருந்துகிட்ருக்காங்க. அந்நேரம் பார்த்து சீதா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. சீதா வந்து வீட்டுக்கு வந்த உடனே வா சீதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அதாவது மீனா கூப்பிடுறாங்க. என்னடி இவ்வளோ தூரம் வந்திருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைக்கா, நேற்று வேற நீ வந்துட்ட, மாமா வேற உனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு நினச்சி பயந்துட்டே இருந்தேன். நைட்டு என்னக்கா ஆச்சு, மாமா எதுவும் பிரச்சனை பண்ணாரான்னு சொல்ல. அது வந்துடி, அது இல்லடி அப்படின்னு இழுக்கும்போதே இங்கே சீதா கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ இப்படி பேசும்போதே எனக்கு தெரியுதுக்கா, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கு போல மாமாவுக்கும் உனக்கும் இடையில, அதனால தான் உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லடி, நைட்டு உங்கள் மாமா எப்போதும் போல தான், கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான், ஆனால் அவரை நான் எப்படியோ சமாளித்து தூங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிக்கா, நான் வேற, அதுவும் அம்மாவும் ஆசைப்பட்டதுனால தான் நீ அங்கே வந்த. ஒரு வேளை நான் உங்களை வர வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட நீ வராமல் வீட்டில் இருந்திருப்ப, மாமாவுக்கும் உனக்கும் பிரச்சனையாவது வராமல் இருந்திருக்கும். தேவையில்லாமல் எங்களால் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி அம்மா வேற வீட்டில் புலம்பிகிட்டே இருக்குக்கா, பாவம் வேற அப்படின்னு சொல்ல. அம்மாவை வேற இதை நினச்சி புலம்ப வேண்டான்னு சொல்லு, நாங்கள் இன்றைக்கி பிரச்சனை பண்ணிக்கிட்டா நாளைக்கே சேர்ந்து போண்டி, இதுக்கு எதுக்காக அம்மா கவலைப்பட்டுட்டு இருக்கணும், பேசாமல் அம்மா கிட்ட சொல்லி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி நீ தான் எடுத்து சொல்லணும் சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சொல்லி பார்த்தேன்க்கா, அதான் நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுதேன். அதுவும் அதனால தான் உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பேசிட்டு சீதா கிளம்புற நேரத்தில் அப்போ ரூம்லேருந்து வெளியில் வர விஜயா, இவ எதுக்காக இங்கே வந்துட்டு போகிறா, ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி நிற்க சொல்கிறாங்க. சொல்லுங்கத்த, என்னத்த வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட சத்தம் போடுறாங்க. ஏன்த்த, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சீதா கேட்க, ஆமாம் ஆமாம், அக்காவும் தங்கச்சியும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற தானே வேலை, நடிப்பில் பின்னி பெடல் எடுத்துருவீங்களே. இங்கே இவன் என்னடானா முத்துக்கிட்ட நடிக்கிறா, நீ என்னடானா எல்லார்கிட்டையும் நடிக்கிற, உலகமாக நடிப்பாக நடிக்கிறீங்கல்ல 2 பேரும். ஆனாலும் எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு,
உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரோஹிணியும் வெளியில் வராங்க. என்ன ஆண்டி எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, இரு நானே சொல்கிறேன்னு இங்கே அப்போ தான் விஜயா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சீதா, இந்த விஷயத்த ஸ்ருதி நம்ம கிட்ட சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ எப்படி வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப யோசனையில் இருக்க. சீதா சொல்லு சீதா, எங்கள் அத்தை சொல்கிறதெல்லாம் உண்மையான மீனாவும் கேட்குறாங்க. ஆமாக்கா, நேற்று ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, விசாரிக்கணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதானே, இதில் வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, அவள் உங்ககிட்ட வந்து விசாரின்னு சொன்னால் நீயும் அதுக்காக விசாரித்து அவளுக்காக வாடகத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவியா? இந்த விஷயத்த வீட்டில் பெரியவங்க கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயத்த தனியாக முடிவெடுக்கிறா, அதை உன்கிட்ட வந்து சொல்கிறான். இதெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறது? உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அந்த விஷயத்தை பற்றி நீ எங்ககிட்ட முதல்ல வீட்டில் வந்து சொல்லியிருக்கணும். அது தெரியாமல் இப்படி மூடி மறைச்சு இங்கே ரவியோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ. அவள் வந்து உங்ககிட்ட சொல்கிறான்னா அதில் நீயும் சம்மதம் வேற சொல்லியிருக்க அப்படின்னு எங்கள் விஜய் கேள்வி கேட்க, அதுக்கு எங்கள் சீதா சொல்கிறாங்க, அத்தை அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அவங்க ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்க்குறேன் என்கிட்ட வந்து கேட்டாங்க, அவ்வளோதான். இதே என்கிட்ட இல்லாமல் வேறு ஸ்டாஃப் கிட்ட விசாரிச்சிருந்தாலும் அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு இப்படி தான் உங்கள் வீட்டில் கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு இங்கே சீதா திரும்ப கேள்வி கேட்ட உடனேயே விஜயாவுக்கு பதிலே சொல்ல முடியல. என்ன சீதா, உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? இப்படி தான் வயசுக்கு மீறினவங்களை எதிர்த்து பேசுவேன்னு சொல்ல. நான் எதிர்த்து பேசலைங்க, உண்மையை தானே சொல்கிறேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். இப்படித்தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனதை சரி தெரிஞ்சவங்களாச்சே, எதுவும் நல்ல நியூஸாக இருக்குமோன்னு நினச்சி அக்கா கிட்ட சொன்னேன். ஆனால் அதுக்கே எங்கள் அக்காவை அவ்வளோ திட்டிருக்கீங்க. இப்போ என்னடானா இந்த விஷயத்த சொல்லலைன்றதுக்காக திட்டுறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு போகிறதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா? முதல்ல அதை தெளிவாக சொல்லுங்கள் என்கிட்ட. நீங்கள் வந்தாலும் திட்டுறீங்க, அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாலும் திட்டுறீங்க. இப்படி நான் சொல்லணுமா வேண்டாமா? அதை முதல்ல சொல்லுங்கன்னு திரும்ப கொஸ்டின் கேட்குறாங்க சீதா. என்ன எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் விஜய் அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு நிற்க, அதுக்கு எங்கள் ரோஹிணியும் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாமே இப்படி தான் அந்த சத்யா என்னடானா ஒரு பக்கம் திருட்டு வேலை, அப்புறம் சிட்டியோடு சேர்ந்து வட்டிக்கு காசு வாங்குற வேலைன்னு இப்படி அலைஞ்சிட்ருக்கான். இந்த பொண்ணு என்னடானா ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களெல்லாம் எதுக்காக வராங்க ஏன் வராங்கன்னு நோட்டம் விட்டுட்டு இருக்கு. இப்போது இங்கே மீனா என்னடானா அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லைன்னு எங்கள் மீனாவை பார்க்க, மீனா செம்ம டென்ஷனோட எங்கள் சீதாவை பார்க்குறாங்க. உனக்கு எதுக்கு சீதா இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்ல. அக்கா அது என்னுடைய ஜாப்பை நான் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன். இவங்கன்னு மட்டும் இல்லை, எங்கள் ஸ்ருதி மட்டும் இல்லை, ஸ்ருதி மாதிரி எத்தனையோ பேர் வருவாங்க. அவங்களுக்கு கூட நான் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறது தான் என்னுடைய வேலை. அவங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபார்ம் வேணும், இதுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அதை எப்படி வந்துட்டு ப்ராசஸ் ஆகணும், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வர்றவங்களுடைய மனசில் சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். அதை தீர்த்து வைக்கிறது தானே நம்மளுடைய கடமை. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் செஞ்சு தான் இருப்பேன். இப்படி இவங்க வந்து சொல்கிறாங்கன்றதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் போய் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இப்படி வீடு வீடாக போய் வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டா இருக்க முடியும்? என்னக்கா நீயும் புரியாமல் பேசுறேன்னு சொல்ல இங்கே மீனாவும் அமைதியாக நிற்கிறாங்க. இங்கே பாருக்கா, இந்த வீட்டில் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ அமைதியாக போகலாம். ஆனால் நான் கேட்டுட்டு அமைதியாக போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? எனக்கு எந்த அவசியமும் இல்லை. பார்த்துறத பேசுகிறத ஒழுங்காக பேசினாலே போதும் என்கிட்ட அப்படின்னு இங்கே சீதா வந்துட்டு வடைச்சி வர்றாங்க விஜயாவை. என்ன நீ நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இங்கே ஆண்டி எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி எங்கள் ரோஹிணி வந்து கையை ஓங்குற கையை என்ன பண்ணுறாங்கன்னா சீதா அப்படியே பிடிச்சி முறிச்சிடுறாங்க. இங்கே ரோஹிணி வலிக்குதுன்னு சத்தம் போட ஒரு பக்கம் இங்கே மீனா வேறக்கு விடுடிங்கிறாங்க. உன் தங்கச்சி இப்போ ரவுடி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டலான்னு சொல்லி விஜயா சத்தம் போட, விடுடி அவ கையான்னு சொன்ன உடனே கையை அப்படியே முறிச்சபடியே விட்டுறாங்க. ஐயோ ஆண்டி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போட, எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக தான் செய்வீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாங்க, உங்கள் கை சீக்கிரமாகவே சரியாயிடும் சரியா அப்படின்னு இங்கே ரோஹிணியை பார்த்து சீதாவும் சொல்கிறாங்க. இனிமேல் என்னோட விஷயத்தில் மட்டும் இல்லை, என்னையை பற்றி தப்பாக பேசினாலோ இல்லை எங்கள் அக்கா கிட்ட நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்டாலோ பனிஷ்மெண்ட் இப்படி தான் கிடைக்கும். கடவுள் யாருக்கு எப்படி வேணாலும் பனிஷ்மெண்ட் பண்ணலாம். ஏன் மூலமாக உங்களை இப்போ பனிஷ் பண்ணியிருக்காரு. அதனால் தேவையில்லாமல் பேசுகிற வேலையை விட்டுட்டு உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்கள். நீங்கள் அத்தை கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு இங்கே ரோஹிணியை மிரட்டி விட, ரோஹிணி அப்படியே வழியால் துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்கள் விஜயா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டு இப்படி என் மருமகளோட கையையே உடைப்பியா அப்படின்னு சொல்ல, நான் எங்கள் அக்காவை பார்க்குறதுக்காக வந்தேன். இது எப்படி உங்கள் வீடும் அதே போல் தான் எங்கள் அக்காவுக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குது. என்னை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமையும் உங்களுக்கு இல்லை, எங்கள் அக்காவை இந்த வீட்டிலேருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமையும் உங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேலையை பற்றியும் நான் பார்க்குற வேலையை பற்றியும் யார் யாருக்கு நான் என்னென்ன செஞ்சு கொடுக்குறேன், என்னென்ன உதவி பண்ணுறேன் அப்படின்றத பற்றியும் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்காகவும்
நான் வந்து வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. உங்களுக்கு ஸ்ருதி கிட்ட தானே கேள்வி கேட்கணும். ஸ்ருதி ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி முடிவெடுத்தாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. இதை வந்து என்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு இங்கே சீதா பகிரங்க மிரட்ட. இதை கேட்டு விஜயாவே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. ஐயோ ஆண்டி வலிக்குதுன்னு சொல்லி இங்கே வந்துட்டு ரொம்ப சத்தம் போட, அதை நான் லேசாக தான் முறிச்சேன், ரொம்ப நடிக்காதீங்க ரோகிணி அப்படின்னு சொல்லி இங்கே சீதாவும் சொல்ல, சரி போதும் நிறுத்து சீதா அப்படின்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. சரிக்கா நான் கிளம்புறேன், நான் உனக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ நினச்சி தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் இந்த வீட்டில் உனக்கு மாமாவில் பிரச்சனை வருதோ இல்லையோ, ஆனால் உன்னை சுற்றி இருக்க பல பேரால் தான் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்குக்கா. நீ சரியாக இருந்தால் நீ எதிர்த்து பேசினாலே போதும், மற்றவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கே யோசிச்சுப்பாங்க. அந்த முதல்ல சீக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் இங்கே சீதா வந்து விஜயாகிட்ட திரும்பி பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, இங்கே நான் வந்துட்டு அவங்கள கம்பல் பண்ணி கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலை. அவங்க ஒரு முடிவை எடுத்துகிட்டு தான் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காங்க. இப்போ என்னோடய ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்போ நானும் தெரிஞ்சதே இதை பற்றி கேட்போமே நினச்சி அதை பற்றி யோசிக்க, அதை விட்டுட்டு இதை வச்சு எப்படி இவங்க குடும்பத்தை வம்பு பண்ணலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ற யோசனையில் இருந்தீங்கன்னா கடைசியில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கைவிட்டு நிற்கிற நிலமையில தான் வருவீங்க. அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுட்டு மட்டுமே இருந்தால் தான் வாழ்க்கையில் கையை விட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இங்கே சீதா சொல்லிட்டு போக, இதை பார்த்து எங்கள் விஜய் அதிர்ந்து நின்றுட்டுருக்காங்க. என்னடி உன் தங்கச்சிக்கு இவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உண்மையாக தானே அதை பேசிட்டு போகிறா, அவள் ஒன்றும் தப்பாக பேசலையே, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்ருதிகிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா உள்ளே போக, இங்கே ரோஹிணி வந்துட்டு அப்படியே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போய்ட்றாங்க. இங்கே விஜயா தான் தனியாக யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து அடாவடித்தனம் அப்படியே புரிஞ்சு தள்ளிட்டு போயிட்டாலே அப்படின்னு நினச்சி சீதாவை பற்றி ஒரு பக்கம் தோணாலும் இன்னொரு பக்கம் இந்த ஸ்ருதி பண்ண வேலையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. அதே போல் உள்ளே போகிற ரோஹிணி இங்கே கையை இப்படி பிடிச்சி திருகி விட்டாலே இவளெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எங்கள் ரோஹிணி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. கையை வலிக்குதுன்னு சொல்லி கையை உதறிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தேவைதான். ரோஹிணி தேவையில்லாமல் பேச்சு கொடுத்தா இப்படி தான் கையையும் முறிச்சு விடணும். இந்த மீனாவும் அதே போல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.